இனிய வணக்கம் உறவுகளே. இன்று நான் எடுத்த தலைப்பு என்னவென்றால், கனடா வாகனம் ஓட்டும் லைசன்ஸுடன் அனுமதி பத்திரத்தை ஏற்கும் 11 நாடுகள். கனடியன் லைசன்ஸை ஏற்கும் 11 நாடுகள். உங்கள் கனடியன் டிரைவர்ஸ் லைசன்ஸை கொண்டு பல நாடுகளில் கார் ரெண்ட் செய்யலாம், தெரியுமா? இன்று கனடியன் மோட்டார் வாகன அனுமதி பத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் 11 நாடுகளை பார்க்கலாம். முதலாவதாக எளிதான நாடுகள். முதலில் அமெரிக்கா, USA. உங்கள் லைசன்ஸ் மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா பெர்மிட் தேவையில்லை. அடுத்தது மெக்சிகோ. பல இடங்களில் லைசன்ஸ் ஏற்கப்படும், ஆனால் IDP எடுத்துக்கொள்வது நல்லது. இன்டர்நேஷனல் டிரைவிங் பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்வது நல்லது. யுனைடெட் கிங்டம் இல் 1 வருடம் வரை டிரைவ் செய்யலாம், பட் லெஃப்ட் சைட் டிரைவிங் கவனமாக இருக்க வேண்டும். செக்ஷன் 2 ஐரோப்பிய நாடுகள். பிரான்ஸ் அழகான ரோட் ட்ரிப்ஸ், ஆனால் டோல் ஃப்ரீஸ் இருக்கும். ஜெர்மனி ஓட்டோபான் போன்ற ஃபாஸ்ட் ஹைவேஸ். ஸ்பெயின் சிட்டி டிராபிக் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இட்டலி அமால்ஃபி கோஸ்ட் போன்ற ஸ்டன்னிங் ரோட்ஸ், பட் டிராபிக் இஸ் வெரி பிஸி. செக்ஷன் 3 அட்வென்ச்சர் நாடுகள். ஆஸ்திரேலியா லெஃப்ட் சைட் டிரைவிங், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல். நியூசிலாந்து செனிக் ரோட்ஸ், பட் வைண்டிங் ரவுட்ஸ். அயர்லாந்து நேரோ ரோட்ஸ், கவனமாக டிரைவ் செய்ய வேண்டும். நெதர்லாந்து ஈஸி டிரைவிங், பட் சைக்கிளிஸ்ட் அதிகமாக இருப்பார்கள், அதாவது சைக்கிள் ஓட்டுனர். ஃபைனலி, உங்கள் கனடியன் லைசன்ஸை கொண்டு உலகம் முழுவதும் டிரைவ் செய்யலாம், ஆனால் ரூல்ஸ் வேறுபடும். IDP எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பு அதிகம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இந்த போன்ற பதிவுகள், பல பதிவுகளை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அவற்றை பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான பதிவு செய்யுங்கள். எனது இணையதளத்துக்கு, யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் செய்து மாறுபண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.